என்னம்மாக்கா என்னாச்சு? உங்களுக்கு தான் ஸ்கூல்லாம் லீவ் விட்டாச்சுல, என்னையே வந்து தொந்தரவு செய்றீங்க? அப்பா எங்களுக்குலாம் லீவ் விட்டாச்சுல, எங்களை டூர் கூட்டிட்டு போங்கப்பா. அக்கா எல்லாரும், அக்கா அண்ணன் எல்லாரும் உங்ககிட்ட கேட்க பயந்துட்டு கேட்காம இருக்காங்க. அதுதான் என்னை அனுப்பி விட்டுருக்காங்கப்பா. என்ன மக்களே, திடீர்னு வந்து டூர்னு சொன்னா நான் என்னோட வேலையெல்லாம் செட்டில் பண்ண வேணாமா? சடனா நான் கிளம்ப முடியாதுல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பொறுத்து கூப்பிட்டு போறேன். அப்பா எங்களை எல்லாம் டூர் கூட்டிட்டு போங்கப்பா. உங்க வேலையை சொல்லி காரணம் சொல்லி எங்களை டூர் கூட்டு போக மாட்டேன்னு சொன்னா எப்படிப்பா? மக்களே, காலங்காத்தால வந்து என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? அப்பா அப்பா ப்ளீஸ் பா கூட்டிட்டு போங்கப்பா. சரி மக்களே, நான் அம்மாட்ட பேசிட்டு என்னன்னு சொல்றேன். சுபனே, அம்மாட்ட பேசினா அம்மா வளர்த்தி விட்டுருவாங்களா? வாங்க நம்ம போய் அம்மாவை கரெக்ட் பண்ணலாம். அக்கா ஒரு வழியா சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. கொஞ்ச நேரம் உட்காரலாம்னா இந்த நம்ம பிரித்துப்பட்ட பிள்ளை குட்டியெல்லாம் இருக்க பத்தியில இப்போ வந்துருங்க பாருங்க வரிசையா. ஆமாட்டி, அவங்களுக்கும் லீவ் விட்டாச்சு. பிள்ளைகள்லாம் லீவ்ல என்ன செய்யுங்க பாவம். எவ்வளவு நேரம் தான் நம்மளோடய பேசிட்டு இருக்குங்க. அதுகளுக்குன்னு கொஞ்சம் என்ன ஜாலியா இருக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் இருக்கும்ல. நம்ம பார்த்தாண்டி கூட்டிட்டு போகணும் பிள்ளைகளை. அக்கா அப்ப நம்ம ஜாக்மா மட்டும் பேசலாமா? ஏடி என்னடி பேச போற? அக்கா பிள்ளைங்களை காரணம் காமிச்சு நம்மளும் சேர்ந்து ஜாலியா வெளியே போயிட்டு வராளக்கா. அம்மா அம்மா என்னம்மாக்கா இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. என்னம்மாக்கா எல்லாரும் வந்திருக்கிறீங்க, என்ன ஆச்சு? அம்மா நாங்க டூர் போறதுக்கு அப்பாட்ட போய் கேட்டோம். அப்பா தான் உங்களை கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அக்கா நம்ம பிள்ளைங்க நம்மளை விட பாஸ்டக்கா. ஏட்டி அப்படி சொல்ற? நாம இப்பதான் சொல்லிட்டு இருந்தோம் போய் ஜாக்மா மட்டும் பேசுவோம் அப்படின்னு. ஆனா நம்ம போட்ட பிள்ளைங்க அதுக்குள்ள பேசிட்டு வந்துச்சுங்க. அம்மா நீங்க எல்லாரும் நீங்க தான் பேசணும் அப்பா கிட்ட. அப்பா கேட்கும்போது சரியா பிள்ளைங்களை கூட்டு போலாம் அப்படின்னு நீங்க சொல்லணும். மக்கா அப்பாக்கு வேலை இருக்கு மக்களே. அவங்க அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நமக்காக வந்தாங்கன்னா பாவம் இல்லையா? அப்பாவுக்கு எப்போ தான் வேலை இல்லாமல் இருந்துச்சு? எப்போ பார்த்தாலும் வேலை எடுத்துக்கிட்டே தான் இருக்குது. உங்களுக்கும் சமைக்கிற வேலை எடுத்துக்கிட்டே இருக்குது. அப்போ நாங்கள் யார்கிட்ட போய் கேட்குறது? சரி அப்பா வேலைக்கு போகட்டும். அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம தாத்தா பாட்டி கூட போலாம், சரியா? ஜாலி ஜாலி. தாத்தா கூட போனா தாத்தா நான் கேட்டதெல்லாம் வாங்கி தருவாரு எனக்கு. பாட்டியும் ரொம்ப ஜாலியா என் கூட விளையாடி பேசி சிரிச்சிட்டு வருவாங்களே. நான் இப்பவே போய் தாத்தா பாட்டி கிட்ட பேச போறேன். பேராண்டி பேத்திகளா, என்ன எல்லாரும் சேர்ந்து வந்து நின்றுட்டு இருக்கீங்க? என்னாச்சு? அம்மா ஏசுனாலா? தாத்தா நான் தானே உன் செல்ல பேரண்டி, என்னை ரொம்ப பிடிக்கும்ல எனக்கு. என்ன பேராண்டி, ஐஸ் வைக்கிறதெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. உனக்கு என்ன வேணும்? தாத்தா அதை நான் தான் சொல்லுவேன். இல்ல நான் தான் சொல்லுவேன். இல்லை நான் தான் சொல்லுவேன். இல்ல நான் தான் சொல்லுவேன். இப்ப ஏற பிள்ளைகளா யாராவது ஒவ்வொருத்தரா சொல்லுங்க, எல்லாரும் சொல்றதையும் நான் கேட்குறேன். தாத்தா இங்கே தானே இருக்கேன், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க என்கிட்ட. தாத்தா நாங்க அப்பா கிட்ட டூர் போலாம்னு சொன்னோம். லீவ் விட்டாச்சுல தாத்தா, எங்களை வேலை கூட்டு போக சொல்லுங்க தாத்தா. நாங்க சொன்னதுக்கு அப்பா சொன்னாரு எனக்கு வேலை இருக்குது, அம்மா கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அம்மா கிட்ட சொன்னதுக்கு அப்பாக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நம்ம தாத்தா பாட்டி கூட சேர்ந்து பேசிட்டு சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்றாங்க தாத்தா. அவ்வளவுதானா? சரி, நம்ம எல்லாம் சேர்ந்து போகலாம். எங்க போகலாம் நீங்களே சொல்லுங்க. தாத்தா சத்யாவும் மீனாவும் வந்துட்டேன் தாத்தா. அப்ப அவங்கள விட்டுட்டு போனா அவங்களே திட்டுவாங்க. அவங்க வரட்டும், சேர்ந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு சொல்றோம் தாத்தா. இந்த காலத்து பிள்ளைய எப்படியெல்லாம் இருக்கிறாங்க. நாங்களும் தான் இருந்தோம். ஏடி சத்யா, உனக்காக நாங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. நாங்க எல்லாரும் சேர்ந்து பேசி டூர் போக பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ரெண்டு பேரும் எங்கேயே போயிட்டு ஊர் சுத்திட்டு வரீங்க. அப்புறம் நாங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாவே எங்களை சொல்லக்கூடாது. ஏடி நாங்க பாட்டி கிட்ட தானே பேசிட்டு இருந்தோம். பாட்டி வரேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, பாட்டிட்ட போய் அப்புறம் நாங்க பேச வேண்டாமா? பாட்டியை திடீர்னு கூப்பிட்டா எப்படி அவங்க கிளம்புவாங்க? அதுக்கு தான் நானும் மீனா போய் பாட்டிட்ட பேசிட்டு வந்தோம். ஒரே மாதிரி நினைச்சியா? தாத்தா கொடைக்கானல் போகலாம் தாத்தா. இல்ல தாத்தா மூணாறு போலாம். இல்ல தாத்தா ஊட்டி போலாம் தாத்தா. தாத்தா ஊட்டியே போலாம் தாத்தா. தாத்தா மணாலி போலாம் தாத்தா. தாத்தா நம்ம ஊர் கிராமத்துக்கு போலாம் தாத்தா. இப்படி ஆளுக்கு ஒண்ணு சொன்னா நான் எப்படி கூட்டு போறது? எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுங்க. மணாலி கொடைக்கானல் தான் போணும். சரி மக்களே, நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்டயே நம்ம கேட்டுடலாம். நம்ம எந்த ஊர் போகலான்றத அவங்களே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றோம், சரியா? என்ன உறவுகளே, நான் என்ன என் பேர பேத்திகளை நான் எந்த ஊருக்கு கூட்டு போகலான்றத நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.